ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, இன்று மங்கள வெள்ளியில் இதை நீ கேட்டு முடித்த 88வது நிமிடத்தில் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் நீ எவ்வளவு நம்பிக்கையுடன் முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றி பெற முடியவில்லை என்பதை நான் உனக்காக சொல்கின்றேன். இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் பிள்ளையே. நிச்சயம் இறுதியில் உனக்கான சந்தோஷ செய்தி ஒன்று காத்து கொண்டு இருக்கின்றது. நீ பெரும்பாலும் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள், நான் இவ்வாறு செய்தால் என்ன நினைப்பார்கள் என்பதைத்தான் யோசித்துக் கொண்டு இருக்கின்றாய். மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று நீ யோசிக்காதே பிள்ளையே. நீ என்ன நினைக்கின்றாய் என்பது தான் உனக்கு முக்கியம். அதை மட்டும் நீ யோசி. உன்னுடைய வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமா இனி மாறப்போகின்றது. உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கி விட்டது. நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற போகின்றது பிள்ளையே. என்னிடத்தில் எப்போதும் நம்பிக்கையும் பொறுமை மட்டுமே கொண்டிரு. குருவான நான் உன்னிடமிருந்து வேறு எதையுமே பார்க்க மாட்டேன் பிள்ளையே. நான் உன்னை ஒருபொழுதும் புறக்கணிக்கவும் மாட்டேன். எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டு இருப்பேன். நான் உன்னுடன் தங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். ஒரு சில சமயம் உன்னை பிரிந்து இருப்பேன் எனினும் என்னுடைய அன்பு உடைக்கு தேவையோ அன்பு இன்மையோ நான் காட்டுவது இல்லை. தாய் ஆமையானது தன்னுடைய இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையால் பேணி வளர்ப்பது போன்றே அதே விதமாக நானும் உன்னை என் கண்ணோட்டத்திலே எப்போதும் பேணி பாதுகாப்பேன் தங்கமே. உன்னுடைய பல நாள் சோகத்திற்கு இப்போது முடிவு வந்துவிட்டது. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரப்போகின்றது. நீ எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகின்றது. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாக போகின்றது. உன்னை கண் கலங்க நான் விட மாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன். நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது. அதனால் உனக்கு தேவையானதை அனைத்தையும் உன்னிடம்